ஸ்டோரி பாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் என் அம்மாவா? இது குழந்தைகளுக்கான கதை. ஒரு ஊரில் ஒரு அம்மா பறவை முட்டை மேலே உட்காந்து அடகாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அந்த முட்டை குலுங்குது. உள்ள முட்டைக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம். குஞ்சு வெளியே வர பார்க்குது. பரவாயில்லையே, குஞ்சு கடுமையாக முயற்சி செய்தே, அது வெளியே வந்தால் அதுக்கு ரொம்ப பசிக்கும், அதனால் அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி அம்மா பறவை சிறகடித்து பறந்து போகுது. அம்மா பறவை போன உடனே அந்த முட்டை உடையுது. அதுக்குள்ளே இருந்து குஞ்சு பறவை வெளியே வருது. வெளியே வந்த உடனே என்னுடைய அம்மா எங்கே அப்படின்னு சற்று முற்றும் சுற்றி பார்க்குது. மேலே பார்க்குது, அம்மாவை காணோம். கீழே பார்க்குது, அம்மாவை காணோம். இந்த பக்கம் பார்க்குது, அந்த பக்கம் பார்க்குது, அம்மாவை காணோம். இனி என்ன செய்ய முடியும்? அம்மாவை தேடி குஞ்சு பறவை புறப்படுது. அதுக்கோ பறக்க முடியாது. மரத்தில் இருந்த குஞ்சு பறவை அம்மாவை தேடி நழுவி 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 கீழே விழுந்துருது. அது பறக்க முடியாட்டி என்ன, நடக்கலாமே அப்படின்னு அம்மாவை தேடி நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நடந்து நடந்து போன உடனே பக்கத்தில் ஒரு பூனைக்குட்டி வருது. அந்த பூனைக்குட்டிகிட்ட போய் நீ என்னுடைய அம்மாவா அப்படின்னு கேட்குது. உடனே அந்த பூனைக்குட்டி இல்லை இல்லை, நான் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அப்புறம் நடந்து போகுது. ஒரு சேவல் வருது. நீ என்னுடைய அம்மாவா அப்படின்னு கேட்குது. இல்லை இல்லை, நான் கொக்கரக்கோ அப்படின்னு அது பதில் சொல்லுது. அப்புறம் நடந்து நடந்து போகுது. நாய் வருது. நாய்கிட்ட கேட்குது, நீ என் அம்மாவா? அது பவுன்னு ஒரு குறைச்சிட்டு போயிடுது. அடுத்து பசுமாடு கிட்ட போய் நீ என் அம்மாவான்னு கேட்குது. இல்லை இல்லை, நான் பசுமாடு அப்படின்னு மாடு கர்வத்தோடு சொல்லுது. அப்புறம் ஒரு உடஞ்சி போன ஒரு கார் ஒன்று இருக்குது. அந்த கார் பக்கத்தில் போய் நீ என் அம்மாவா அப்படின்னு கேட்குது. அந்த கார் ஒரு பதிலும் சொல்லலை. அப்போ கண்டிப்பாக இது இருக்காது அப்படின்னு நினச்சிக்குது. மேலே அந்நேரம் ஒரு ஏரோப்ளைன் பறந்து போகுது. அப்போ அம்மா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இந்த சின்ன குஞ்சு சத்தம் போடுது. அப்போ அது என்ன ஃப்ளைட்டு கேட்கவா போகுது? நீயும் என் அம்மா இல்லையா அப்படின்னு அழுத்துக்குது. அந்நேரம் அந்த பக்கமாக ஆற்றுல ஒரு படகு போகுது. அம்மா அம்மா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த படகை பார்த்து கத்துது. ஆனாலும் படகு அப்படியே தண்ணியில் மிதந்து போயிடுது. இப்படியே நடந்து வந்த அந்த குஞ்சு ஒரு பூதாகரமான பெரிய ஒரு மெஷின் முன்னாடி வந்து நிற்கிது. அப்போ அதுக்கே டவுட் வந்துருச்சு, இது நம்ம அம்மாவாக இருக்காது அப்படின்னு. நீங்களும் என் அம்மா இல்லையா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த எந்திரம் ஒரு பதிலும் சொல்லலை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது எந்திரத்துலேருந்து. அப்படியே ஒரு பகுதி அந்த குஞ்சை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த கூட்டிலையே பழையபடி போட்டுருது. அப்போ அம்மா பறவையும் இறை எடுக்க போச்சு இல்லையா, அதுவும் கரெக்டாக அந்த கூட்டுக்கு வந்துடுது. அது தன்னுடைய குஞ்சு பறவைகிட்ட கேட்குது, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. உடனே அந்த குஞ்சு என்ன சொல்லுது, எனக்கு தெரியுமே, நீங்கள் பூனைக்குட்டியும் இல்லை, சேவலோ நாயோ பசுமாடோ இல்லை, காரும் இல்லை, படகும் இல்லை, விமானமோ பெரிய எந்திரமோ இல்லை, நீங்கள் ஒரு பறவை, என்னுடைய அம்மா அப்படின்னு அந்த குஞ்சு பறவை சந்தோஷமாக சொல்லுது. அம்மாவும் அந்த குஞ்சும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இறையை சாப்பிட்றாங்க. குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற நீதி என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக அதில் வெற்றி அடையலாம். இந்த குஞ்சு பறவை தன்னுடைய அம்மாவை தேடி தேடி அலைஞ்சது, கடைசியில் கண்டுபிடிச்சது இல்லையா? அதே மாதிரி தான் நாமளும் எந்த ஒரு செயலையும் விடாமல் முயற்சி பண்ணினா அதில் நிச்சயம் வெற்றி அடையலாம். நன்றி.